ஆகஸ்ட் 27 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வேலை எல்லாத்தையுமே நல்லபடியா முடிச்சுட்டு திருச்செந்தூருக்கு வீடுக்கு வர்றாங்க சண்முகம். சண்முகம் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சூடாமணி ஓடி வர்றாங்க. என்னத்தா வீரா, நீ போய் பரீட்சை எழுதினிய, நல்லபடியா பரீட்சை எழுதிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, பரீட்சை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நாங்கள் போன எல்லா வேலையுமே கரெக்டாக முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சண்முகம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல, ஏதோ உன் மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடந்துருச்சு போல, அதனால தான் நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீர பரீட்சை எழுதணும்னு சொன்னான்ல, அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல, அதை நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன். இல்லையே, உன் சந்தோஷத்தில் வேற ஒன்று தெரியுதே, ஏதோ பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்ச சந்தோஷம் உன் கண்ணில் தெரியுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மதினி, ஒன்னால மட்டும் இப்படியெல்லாம் முடியுது? அண்ணன்கிட்ட இருக்கிற உண்மையை எப்படியாவது நீங்க வாங்கிடுவீங்க போலயே அப்படின்னு கனி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கனி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க. என்னையா சண்முகம், ஒன்னே மாதிரியே இன்னொருத்தனா, அது உன்னை விட அப்பாவி பயலா, என்னால நம்பவே முடியல, உன்னைய மாதிரி நல்ல உருவத்துல படைச்ச அந்த கடவுள் இனி எத்தனை உருவத்துல படைச்சாலும் அவனையும் நல்லவனாதாயா படைப்பாரு அப்படின்னு சூடாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹோ, அவர் மட்டும் வராம இருந்திருந்தா நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி எனக்கு சக்கலாத்தியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப, அதானே? உன் மனசுல இப்படி ஒரு நினப்பு வேற இருக்குது அப்படின்னு பரணி கோவப்படுறாங்க. இல்லை பரணி, உன்னைய விட்டுட்டு நான் போய் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேனா? நீ கொஞ்ச நாள் அர்த்தமா பேசுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அந்த டாக்டர் பையனுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இலை கனி, இது எல்லாமே ஒன்னால தான், யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், நீ எதுக்காக சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ சின்ன பொண்ணை சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சண்முகத்தை வீட்டுக்குள்ளேயே துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரணி. இந்த சவுந்தர பாண்டிய என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்பா வர வர ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கிறாரு, எப்படியாவது இவரை திருத்தி நல்ல விலைக்கு கொண்டுட்டு வரலான்னு பார்த்தா அவர் என்னடானா மறுபடியும் அவர் வழிக்கே என்ன இழுத்துருவாரு போல. அந்த சனியை எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அவனை கண்டுபிடிச்சாதான் மறுபடியும் அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட முடியும், அப்போ தான் அந்த சண்முகம் சொல்கிற மாதிரி அவங்க குடும்பம் நிம்மதியாக இருக்கும். எதுக்கு தான் இப்படியெல்லாம் அவர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தெரியல. ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் வழி சொன்னால் இவர் என்னன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் இப்படியே விடக்கூடாது, அதுக்கு முதல்ல சனியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சனியை இருக்கிற எல்லா ஏரியாவையுமே தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க சண்முகம். முத்துப்பாண்டி.